மத்தேயு 6:33 ஒரு ஆள் வாசிக்கலாமா? ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீ செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, முதலாவது நாம் செய்ய வேண்டியது, ஃபர்ஸ்ட் திங்ஸ் டு டூ, முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம். சரிங்களா? வேதத்தில் வாசிக்கும் போது துதிக்கும் போதெல்லாம் நம்ம சொல்கிற ஒன்று, குறித்த காலத்தில் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், குறித்த காலத்தில் ஊழியத்துக்கு வந்தார், குறித்த காலத்தில் மரித்தார், குறித்த காலத்தில் உயிர் தெழுந்தார், குறித்த காலத்தில் திரும்பி வருவார். ஆமேன். வந்து என்னை கூட்டிகிட்டு போவாருங்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். குறித்த காலத்தில் கிறிஸ்து திரும்பி வருவார், வந்து என்னை அழைத்து கொண்டு செல்வார். ஆமேன். அல்லேலூயா. உலகத்திலே ஒரே ஒரு கலரை மாத்திரம் திறந்திருக்கு. அது எந்த கலர் அப்படின்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட கலரை. எத்தனையோ மேதைகள் இருந்தாங்க, சயின்டிஸ்ட் இருந்தாங்க. ஆமேன். ஏபிஜே அப்துல் கலாம்லாம் இருந்தார். நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் எந்த கல்றையும் அடைக்கப்பட்டது தான். ஆனால் திறக்கப்பட்ட கல்றை ஒன்று இருக்குது, அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. அவர் ஜீவனோடு இருக்கிறனால தான் நம்ம இந்த நேரத்தில் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். நம்ம செத்த தெய்வத்தை வணங்கலைங்க, நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு ஆமேன். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அதனால தான் தாவீது சொல்றாரு, என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உண்மை துதிப்பேன், இந்த ஜீவன் உள்ள மட்டும் நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரை, உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன்னு சொல்லி தாவீது சொல்றார். இந்த ஜீவன் கர்த்தருக்காக, அவரை துதிப்பதற்காக. துதிக்கும் போது பிரச்சனைகள்லாம் கடந்து போகும். துதிதான் சொல்யூஷன். ஆமேன். செய்திக்குள்ள கடந்து போகலாம். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது ஃபர்ஸ்ட் நாம் செய்ய வேண்டியது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். மற்றவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படணும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, செகண்ட் போர்ஷனை தான் பார்க்குறோம். கரெக்டு தானே? செகண்ட் போர்ஷனை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கூட கொடுக்கப்படும். என்னத்தை ஆண்டவர் கூட கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் போர்ஷன் ரொம்ப முக்கியம். 24வது வசனத்திலிருந்து நிறுத்தி வாசிக்கலாமா? மத்தேயு 6:24வது வசனத்திலிருந்து. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்யணும், இந்த உலக பொருளுக்காக தேவன்கிட்ட வரக்கூடாது. கரெக்டு தான். ஒன்று தேவனுக்கு நான் என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். இன்னைக்கு நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? ஒரு மனசில் இதை வாசிக்கும் போது மனசில் ஒரு கேள்வி, நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமா? ஒரு கேள்வி வரதானே செய்யுது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமா, இல்லை இந்த உலக தேவைக்காக நான் தேவன்கிட்ட வரேன்னா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் எதற்காக வரேன்? என்னுடைய தேவைகள் சந்திக்க. கரெக்டு தான். நமக்கு என்ன தேவை என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். வாயின் வார்த்தை பிறப்பது முன்பே நமக்கு தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் இங்கே நான் யாருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமேன். இங்கே வாசிக்கிறோம், உலக பொருளை தேடுகிறவனாக நான் இருந்தால் தேவனை அசட்டை பண்ணுகிறவனாக இருப்பேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை சுற்றி கூட்டமாக இருந்தாங்க. அவரை சுற்றி கூட்டம். ஒன்று உபதேசத்தை கேட்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க ஒரு கூட்டம். ரெண்டாவது என்ன கூட்டம்? குற்றப்படுத்துறதுக்காக ஒரு கூட்டம். மூன்றாவது கூட்டம் என்ன கூட்டம்? பண்ணு கிடைக்கும் மீன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு கூட்டம். நாலாவது கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? சிலுவையில் தொங்கும் போது ஒரு கூட்டம் இருக்குது, சொற்ப கூட்டம். அன்பின் சீஷன் சில மரியாக்கள் மாத்திரம்தான் இருந்தாங்க. எங்கெங்க போனாங்க அந்த அன்பு? அந்த அப்போ சாப்பிட்டவங்க, மீன் சாப்பிட்டவங்கலாம் கடைசி சிலுவையில் தொங்கும் போது காணாம எங்கே போனாங்க? குற்றப்படுத்தினவங்களாம் குற்றப்படுத்திட்டு தான் இருந்தாங்க, எங்கே கடைசியில் காணாம? சொற்ப பீப்புள் மட்டும்தான் இருந்தாங்க சிலுவையில் தொங்கும் போது. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவருடைய சீசன், அன்பின் சீசன், அவர் கடைசியில் நிற்கிறாரு. அதனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, கடைசி நிருபத்தை எழுதுகிற ஒரு வாய்ப்பு, பெரிய பாக்கியத்தை அவர் கொடுக்குறார். சிந்திச்சு பார்க்கணும், நான் கர்த்தரை எதற்காக பின்பற்றுகிறவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்காக பின்பற்றுறாங்க? ஆண்டவர் நமக்கு தேவைகள்லாம் என்னென்னு சொல்லி தெரியும். எனக்கு என்ன தேவை, இவனுக்கு என்ன தேவை, எல்லா தேவையும் கர்த்தருக்கு தெரியும். விசுவாசிச்சா போதும். துதியில் சொல்லும் போது, இப்போ ஜுரம்னா என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். இப்போ கடந்த வாரத்தில் ஜுரம் வரும்போது ஒரு டாக்டர்கிட்ட போனேன், சரியே ஆகலை.
என்னடா சரியே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டாச்சு, ஊசி போட்டாச்சு, சரியே ஆகலை. அடுத்து இன்னொரு டாக்டர்கிட்ட பெஞ்சமின் சொன்னான், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா. சரி, இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவர் ரூம்லேயே ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா ரூமில் 100 பேர் நிற்கிறாங்கன்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம். சரி, பொறுமையாக காத்திருந்து அவர் ஒரு ஊசி போட்டு மருந்து கொடுக்குறாரு. ஜுரம் சரியாயிருச்சு. உண்மையாக சரி, ஆச்சரியமாக இருந்துச்சு. மருந்து சுகமாச்சோ அதெல்லாம் தெரியல, சரியாயிடுச்சு. இப்போ ஜுரத்துக்குன்னு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாக நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும், விசுவாசம் கவலையை போக்கும் மருந்து. கவலையை போக்கணுமா? விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும். ஆமீன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி இருப்பது போல, எங்களுடைய கண்கள் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் கர்த்தரையே நோக்கி இருக்கணும். அவரை சார்ந்து வாழணுங்க. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம்னு சொல்லி கவலைப்படணும்னு தேவையில்ல. அதெல்லாம் பேசிக் நீட்ஸ் தானே. எதுக்காக வேலைக்கு போகிறோம்? எதுக்காக வேலைக்கு போகிறோம்? சாப்பிட்றதுக்காக வேலைக்கு போகிறோம். ஒரு இடத்துல அந்த ஜபக்குறிப்பில் சொன்ன மாதிரி மலையிலலாம் ரோட்டில் படுத்துக்க முடியாது, ஒரு வீடு தேவை. அதனால் ஒரு வீட்டு தேவை. சரி, ரெண்டாவது உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு உடல் தேவை. இதெல்லாம் பேசிக் நீட்ஸ். இந்த பேசிக் நீட்ஸ் அவருக்கு தேவைன்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறாருங்க. அந்த வசனத்தை அழகாக இருக்கும் பாருங்களேன், 25 வாசிங்களேன். எண்ணத்தை உண்போம், குடிப்போம், கவலைப்படாதீர்கள் சொல்லுகிறேன். விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அது விதைக்கல, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா. நல்லா புரிஞ்சு. இந்த ஆகாயத்து பட்சிகளாக எங்கெங்க போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைக்கிறாங்க? கரெக்டு தானே? இந்த ஆகாயத்து பட்சிகள்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போமே. அது விதைக்கலை, அறுக்கலை, களஞ்சியத்தில் சேர்க்கலை. அவைகளையும் யாரு? உங்கள் பரமபிதா. நம்ம அப்பா ஆகாயத்து பட்சிக்கு சோறு போடுவார் அப்படின்னா, அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட எனக்காக தன்னையே கொடுத்த தேவன் எனக்காக சோறு போட வர மாட்டாரா? ஃபுல் மீல்ஸ் போடுவார் கண்டிப்பா. ஆமேன். நம்முடைய தேவைகள் கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். வாயை திறந்து கேட்கணும்னு கூட தேவையில்லைங்க. விசுவாசமா அவரை நம்பி இருந்தா போதும். எலியாக்கு யாரை கொண்டு சாப்பாடு போட்டாரு? காக்காவை கொண்டு சாப்பாடு போட்டார். கரெக்டு தானே? நமக்கு கர்த்தர் செய்வார். ஆமேன். அதனால நம்ம கவலைப்படணும் தேவையில்லை. கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்தா போதும். சரி, இப்போ அந்த 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு போட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு, ராஜ்யம்னா கிங்டம். அப்போ கிங்டம்னா கண்டிப்பாக யார் இருப்பா? கிங்குன்னு இருப்பார். ராஜ்யம்னு ஒன்று இருந்தா அதுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். இப்போ ஒரு கேள்வி மனசில் வருது, என்னோட லைஃபுக்கு யார் ராஜா? நான் தான் ராஜாவா? இல்லை என் வீட்டுக்காரர் தான் ராஜாவா? இல்லை யார் ராஜா என்னோட லைஃபுக்கு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் என் லைஃபுக்கு ராஜாவாக இருக்கணும். ஆமேன். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அதை தான் நம்ம செய்யணும். தாவீது ஒரு நாட்டுக்கே ராஜாங்க. ஆனால் அவர் யார்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம வீட்டுக்கு தான் ராஜா, நம்ம வீட்டுக்கு தான் ராஜா, வீட்டுக்கு தான் ராணி. ஆனால் நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆமேன். மனுஷர்கிட்ட இப்போ நம்ம எதுக்காக மனுஷர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறோம்? அவங்க அனுபவசாலிங்க. 12th முடிச்சாச்சு, 12th முடித்தோன்னே என்ன மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிறவர்கிட்ட போய் என்ன செய்வோம்? ஆலோசனை கேட்போம். கரெக்டு தானே? கரெக்டு தானேடா? அடுத்து பிஸ்னஸ், ஒரு புது பிஸ்னஸ் தொடங்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், அவர்கிட்ட போய் என்ன செய்வோம்? ஆலோசனை கேட்போம். குடும்பத்தில் சண்டை, என்ன செய்வோம்? லாயர்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். ஆனால் இது எல்லாமே ஃபெயிலியர் தான். ஒருத்தர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும். சமாதான பிரபு அவர் தான். அவர் கொடுக்குற ஆலோசனை தான் நித்தியமானது அப்படின்னு தான் வசனத்தில் வாசிக்கும். அவர் கொடுக்குற ஆலோசனை நித்தியமானது. தாவீது சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இந்த கேள்வியெல்லாம் மனசில் வச்சு பாருங்க. என்னோட லைஃபுக்கு யார் ராஜா? என்னோட லைஃபுக்கு யார் கிங்கு? அவர் தான் கிங்கா? இல்லை வேற யாரோ வச்சிருக்கிறேனா? கர்த்தரா இயேசு கிறிஸ்து வைக்கிற இடத்துல நான் வேற யாரையோ வச்சிருக்கிறேனா? இல்லை ஆண்டவரை தான் வச்சிருக்கிறேனா? அவர் கொடுக்குற ஆலோசனையை நான் செய்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால்
நாம் நியாயம் தீர்க்கப்படும். அந்த வசனம்லாம் நம்ம சொல்லி சொல்லி பார்க்கணுங்க. சரிங்களா? இப்போ அடுத்து வாசிக்கலாம். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்யுங்க? தேடு. அது என்ன நீதி? அவருடைய நீதி. அது என்ன நீதி? இங்கிலீஷில் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன நீதி? அவருடைய நீதியையும் தேடுங்கள். இன்னைக்கு பிரசங்க எடுக்க கொஞ்சம் பயமா இருக்கு மனசுல. அவருடைய நீதியையும் என்ன செய்யணுமா? தேடணும். இப்ப ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? ராஜா இருக்கிறாரு. ராஜா சில சட்ட திட்டங்களை வச்சிருப்பாரு. கரெக்டு தானே? இப்ப திமுக தமிழ்நாட்டை யார் ஆள்றா? தெரியாதா? என்ன தெரியாதுன்னு சொல்றேன். திமுக தான் தமிழ்நாட்டை ஆளுது. சரிங்களா? இப்போ திமுக என்ன செய்கிறாங்க? சில சட்டத்திட்டங்கள்லாம் போடுறாங்க. சரிங்களா? இவ்வளோ டேக்ஸ் கட்டணும், இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபா ஃபைனு, சில சட்டத்திட்டங்கள்லாம் போகிறாங்க. அதே போல் நம்முடைய ராஜா அவர் கொடுக்குற சட்டத்திட்டங்களை நான் தேடுகிறவனாக இருக்கணும். ஆமேன். இங்கிலீஷில் வாசிக்கிறோம் ரைச்சஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு கிரீக்கில் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கேரக்டர், குணாதிசயம், அவருடைய பண்புகளை நான் தேடுகிறவனாக நான் காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டவன் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி தானே வாசிக்கிறோம்? எங்கே வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் அந்த வசனத்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 1:20 வாசிங்க வாசிங்க. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஓகே ஓகே. இங்கே வாசிக்கிறோம் தமது ரூபத்தின்படி தமது சாயல். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன? அவரை மாட்டமேனா அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய கேரக்டரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சிருஷ்டிக்கப்படுறோம். ஆனால் ஆதி மனுஷன் ஆதாம் ஏவாள் அந்த பாவம் செய்யும் போது அந்த சாயலை இழந்து போகிறாங்க. அது ஒரு அழகாக ஒரு வசனம் இருக்குது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அங்கே 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ம் 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 5:3 நல்லா இருக்கும் இந்த வசனம். வாசிங்க. தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை உண்டாக்குனாராம். ஆதாமு தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை உண்டாக்குறாரு. தேவ சாயல் போச்சுங்க அந்த கீழ்ப்படியாமையினால. தன்னுடைய சாயல்ல என்ன பண்றாரு? ஆதாம் பிள்ளைகள்லாம் பிறக்கிறாங்க பூமியில. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பாக்கியத்தை ஆதாம் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் பூமியில் சாபமும் பாவமும் வந்துச்சு. ஆமென். பாவத்துக்கு அடிமையாக இருந்த என்னைய மீட்பதற்காக தெய்வம், பரிசுத்தமான தேவன், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த மனுஷ சாயலை யாரும் அவருக்கு கொடுக்கலங்க, அவரே எடுத்து நம்மை மீட்பதற்காக இறங்கி வந்தார். ஆமென். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து அவருடைய நீதியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். விசுவாசத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இயேசு எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிப்புக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இங்கே வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவனாக நாம் இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். என்னோட லைஃபுக்கு அவர் தான் ராஜாவாக இருக்கணும். அவருடைய ஆலோசனையை நான் கேட்டு அதன்படி செய்கிறவனாக இருக்கணும். எந்த காரியத்திலையும் கர்த்தருடைய ஆலோசனையை நான் கேட்கணும். இப்போ கர்த்தருடைய ஆலோசனை எப்படி கேட்கறது? கரெக்டு தானே? கர்த்தருடைய ஆலோசனை எப்படி கேட்கணும்? என்ன? ஜெபத்தின் மூலியமாவா, வேதவாசின் மூலியமாவா? நிறைய கர்த்தருடைய ஆலோசனையை வேத வசனத்தின் மூலியமா, ஜெபத்தின் மூலியமா, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது நான் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 10:42. தேவையானது ஒன்று. மரியாள்
தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இங்கே நல்ல பங்குன்னு வாசிக்கிறோம். அப்போ கெட்ட பங்குன்னு ஒன்று இருக்குதா? கரெக்டு தானே? குட் போர்ஷன், மரியாள் வந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு வாசிக்கிறோம். நல்ல பங்கு, அப்போ கெட்ட பங்குன்னு ஒன்று இருக்குதாண்டி? இருக்குது. காலேபுடைய மக அக்சால் வந்து அப்பா வந்து என்ன செய்கிறாரு, ஒரு நிலத்தை கொடுக்குறாரு. அந்த நிலம் எப்படி இருந்துச்சு? வறட்சியாக இருந்துச்சு. உடனே வறட்சியாக இருக்குதுன்னொன்னே மகன் என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் போயிட்டு என்ன செய்கிறாங்க, செழிப்பான இடத்த நல்ல பங்கை வாங்கிட்டு வராங்க. இங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 38வது வசனத்திலேருந்து வாசிக்கணும். இது சூழ்நிலை அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். யாரு வீட்டில் ஏற்றுக்கிறது? மார்த்தாள் தான் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. சரி. மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாங்க. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. மார்த்தாள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நான் தனியாக வேலை செய்கிறேன், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படி சொல்லி இந்த தமிழில் வாசிக்கிறோம். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, உங்களுக்கு அக்கறை இருக்கா கொஞ்சமாச்சு, இப்படி தான் எழுதியிருக்கு. உங்களுக்கு கொஞ்சமாச்சு அக்கறை இருக்கா? நான் தனியாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். மார்த்தாளுக்கு தனியாக வேலை செய்கிறது கூட பிரச்சனை இல்லை, மரியாள் அமைதியாக உட்காந்துருக்கிறாளே, நம்ம மட்டும் வேலை செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்குமான்னு சொல்லி தெரியல. இங்கே மார்த்தாள் என்ன செய்கிறாங்க, பற்பல கவலையோடு என்ன செய்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே மரியாள் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மார்த்தாள் போய் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா ஆண்டவரே, 12 பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நான் வந்து சமைச்சு போட்டிருக்கேன், ஒத்தாலாம் சமைச்சு போட்டிருக்கிறேன் ஆண்டவரே, கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? அங்கே பாருங்கள் உட்காந்து வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறேன் ஆண்டவரை, கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க ஆண்டவர். அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், தேவையானது ஒன்று தான். மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, தேவையானது ஒன்று தாம்மா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பாதம், அவருடைய சமூகத்தில் அமைதியாக காத்திருக்கிறது. தேவையானது அதுதான். இன்னைக்கு சங்கீதத்தில் கூட பெஞ்சமின் அழகாக சொன்னான், கர்த்தருடைய சமூகத்தில் நான் அமைதியாக காத்திருக்கணும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை வச்சு அழகாக சொன்னான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா, இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம என்ன செஞ்சு பார்ப்போம், சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், தேவையானது ஒன்று தாம்மா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னா கர்த்தருடைய பாதம் தான். எல்லாத்துக்கும் தீர்வு, எல்லா பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தருடைய பாதம். நம்ம போராட வேண்டாம், மாம்சத்தில் போராட வேண்டாம், மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்யணும் தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போது நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்துருந்தா போதும், எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினா, தேவையானது ஒன்று. அந்த ஒன்று என்ன அப்படின்னா கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கறது தான் தேவையானது. 3வது காரியத்தை வாசிக்கலாம், நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 24 வசனம். 5:20. ம் 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 ஆ ம் 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 ம்
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வேஸ்ட்னு சொல்றவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால், ஆமா இது ரொம்ப முக்கியம், ஆகையால் நீ பலிபீடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து நினைவு கூறுவாயாகில் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகு. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒப்புரவாகு, பின்பு பலி செலுத்து. ஆண்டவர் அதான் சொல்றார். ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும், பின்பு வந்து என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும். யாவர் மேலையும் கசப்போடு இருக்கவே கூடாது. வாசிக்கும் போது கஷ்டமா இருக்காது சொல்லும் போது, யாவர் மேலேயும் என்ன செய்யக்கூடாதான் ஆண்டவர் சொல்றாரு. வேத வாக்கியங்கள் அப்படிதான் சொல்லுது. யாவர் மேலேயும் என்ன செய்யக்கூடாது? கசப்போட இருக்கவே கூடாது. கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபாடு வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை என்ன செய்யணும்? சரி செய்கிறவனாக, ஒப்புரவாகிறவனாக காணப்படணும். ஆண்டவர் அழகா ஒரு சாட்டு கொடுக்குறாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் அழகா ஒரு சாட்டு. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவன் தனியாக இருக்கும்போது அவனுடைய குற்றத்தை என்ன செய்ய? நீ போய் என்ன செய்யணுமா? உணர்த்து. அடுத்து அதுக்கும் செட் ஆகலையா, அப்புறம் 2-3 சாட்சிகளை கூட்டு போயிட்டு என்ன செய்? உணர்த்து. 2-3 சாட்சிகளால நிலை வரப்படும்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கும் ஒத்து வரலையா, அடுத்து என்ன செய்? திருச்சபைக்கு தெரியப்படுத்து. அதுக்கும் ஒத்து வரலையா, அஞ்ஞானியை போல இருக்கட்டும் அப்படின்றார். ஆண்டவர் ஒரு ரூல் கொடுக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த ரூலை ஃபாலோ பண்றது இல்ல, ஸ்ட்ரைட்டா 4th போயிடுறோம். அஞ்ஞானியை போல கிளம்பு அப்படின்ட்டு 4th போயிடுறோம். ஆண்டவர் ஒரு ரூல் அழகா கொடுக்கிறார். ஒப்புரவாகணும், போய் ஒப்புரவாகணும். என் மேல குறை இருக்குது அவருக்கு, நான் போய் என்ன செய்யணுமா? ஒப்புரவாகணும். சத்தம் கொஞ்சம் குறையட்டும். ஆமே. இங்கே வாசிக்கிறோம், ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒப்புரவாகுதல் தான். 2வது தான் செலுத்த வேண்டியது, காணிக்கை செலுத்த வேண்டியது, பலி செலுத்த வேண்டியது செகண்டரி. பிரைமரி என்ன செய்யணும்னா ஒப்புரவாகணும். யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. ஆமேன். அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். கசப்பான வேர் முளைத்தெலும்பி அது என்ன செய்யுமா? அநேகரை
தீட்டுப்படுத்தும்னு வாசிக்கிறோம். அநேகரை தீட்டுப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு அவன் மேலே எனக்கு கசப்புன்னு வச்சுக்கிங்களேன், அவன் மேலே எனக்கு கசப்பு. ஆனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அவனை பற்றி 10 பேர்த்துல சொல்லும் போது இதான் தீட்டுப்படுத்துறது. ஆண்டவருடைய லைஃப்பில் இந்த உதாரணத்தை பார்க்க முடியுங்க. பரிசேயர் வேதபாரர்கள் தான் என்ன செய்யணும், ஆண்டவரை கொலை செய்யணும்னு திட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி ஒரு கூட்டமே என்ன பண்ணிட்டு இருக்கு, கத்திக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டமெல்லாம் யாருங்க? ஒரு கூட்டமே கத்துது, சாபம் எங்கள் குடும்பத்தில் வேணாலும் வரட்டும், சிலுவையில் அறைங்க, பரபாச விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் கசப்பான வேறு முளைத்து எழும்பி அதை அநேகரை தீட்டுப்படுத்துது. இன்னைக்கு நம்ம லைஃப்லேயும் அப்படிதான். ஒருத்தரை பிடிக்கலையா, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவருடைய நேமை ஸ்பாயில் பண்ணுறோம். அநேகர் தீட்டுப்பட்டு போக காரணமாக இருக்குது, அநேகரை தீட்டுப்படுத்துது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, கசப்பு இருக்கவே கூடாது, ஒப்புரவாகுதல் அவசியம். நம்ம போஷனை சரி பண்ணிடணும். அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கல அதை பற்றி பிரச்சனை அல்ல, நம்ம போஷனை சரி செஞ்சிடணும். ஆண்டவர் அதுக்கு சொல்கிறார். பேதுரு எத்தனை முறை ஆண்டவரை மன்னிக்கணும்? 770 முறையா அப்படின்னு சொல்லும். 770னா எத்தனை? 490. அப்படி இல்லை, எத்தனை முறை உனக்கு விரோதமாக தவறு செஞ்சாலும் அத்தனை முறையும் மனப்பூர்வமாக மன்னிக்கணும்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை செய்கிறார். இப்போ மனப்பூர்வமாக மன்னிச்சா உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். மன்னித்தால் மன்னிப்பை பெறுவீர்கள், மன்னிக்கலை அப்படின்னா அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டோம்னு வேதத்தில் வாசிக்கணும். நல்ல உதாரணம் பழைய ஏற்பாட்டில் உண்டு. ஆபேலும் காயினும் பலி செலுத்த போகிறாங்க. இங்கே ஆண்டவர் யாருடைய பலியை ஏற்றுக்கிறாரு? அண்ணனுடைய பலியை ஏற்றுக்கிறார். அண்ணனா தம்பியா? தம்பியோடைய பலியை என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கிறார். சரிங்களா? அண்ணனுடைய பலியை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல? அவர் ஃபார்மரு, இவர் மீட்பரு. ஏன் ஏற்றுக்கு? நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் உயிர் இருக்குது, அது உயிர் இல்லை. ஒரே ஒரு காரணம், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கூட. ஆபேர் அங்கீகரிக்கப்படுகிற லைஃப் இருந்துச்சு, அவன் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கிட்டார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயின் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை, அதனால அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. கர்த்தர் நம்ம லைஃப்பை தாங்க பார்க்குறார், கசப்போடு நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியாது, அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது. கர்த்தர் சொல்கிறது என்ன அப்படின்னா, உன் காணிக்கை இங்கே வச்சுட்டு போ, அதுக்கப்புறம் செலுத்தலாம். ஃபஸ்ட்டு ஒப்புரவாகு. ஆமென். ஒப்புரவாகு. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் 11:25-26 முடிச்சிடலாம். 5 minutes. 11:25-26 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்கல அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பார்த்தீங்களா? மன்னிப்பதில் தயவு பெருத்தவர் தான் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நான் ஒப்புரவாக வேண்டியதெல்லாம் ஒப்புரவாகணும். யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. நம்ம போஷனை சரி செய்யணும். கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை போய் இப்படி நடக்கலை பிரதர், இப்படி நடக்கலை, இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்லி சரி செய்ய வேண்டியது நமது கடமை. கர்த்தர் பார்க்குறார், அதை தான் பார்க்குறார். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23:26 குருடனான பரிசேயனே, வெளிப்புறம் சுத்தமாக்கும்படி முதலாவது சுத்தமாக்க வேண்டியது இருதயம். 4வது தலைப்பு. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா இருதயம். இப்போ ஒரு பால் பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், பாலுக்குன்னு ஒரே பாத்திரத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். பிரியாணி வைக்கிற பாத்திரத்தில் பால் வைக்க மாட்டோம் கண்டிப்பாக, கரெக்டு தானே? பால் பாத்திரத்தை என்ன செய்வோம்? நல்லா என்ன செய்வோம்? கழுவுவோம். சரிங்களா? ஏன்? திரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும், கரெக்டு தானே? கெட்டு போயிடும் பால். உள்ளே தான் என்ன செய்வோம்? நல்லா சுத்தம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? வெளியே சுத்தம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு உள்ள சுத்தமாகணும் இருதயத்தை. பரிசேயரை பார்த்து சொல்கிறாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்?
படுத்து தூங்கலாம் போல இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா பல இருக்கும். ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்? ஒரே அசுத்தம், ஒரே நாத்தம், உள்ளே அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறது, முதல் இருதயத்தை சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் வெளி தோற்றத்தை சுத்தம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இருதயத்தை சுத்தமாகணும். ஏன்னா இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது. இந்த இருதயத்திலேருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துது. ஆண்டவர் ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறார். இருதயத்திலேருந்து புறப்படுகிறது என்ன செய்யுதான்? மனுஷனை தீட்டுப்படுத்துது. மார்க்கில் 7 வாசிக்கிறோம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்களா, அதையும் 20 23. மார்க் 7. மனுஷருக்குள் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடம், காபவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். 13 காரியம். கலாத்தியர்லேயே ஒரு லிஸ்ட் ஆண்டவர் கொடுக்குறார். வேணா மார்க் 7ஆம் அதிகாரம்னு போட்டு அதை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு லிஸ்ட் அங்கே அப்படியே மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எது விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி வீட்டில் போய் பாருங்களேன், கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இங்கே வாசிக்கிறோம், மனுஷருக்குள் இருந்து புறப்படுகிறதா என்ன செய்யுமா? மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்தை எப்படிங்க சுத்தம் பண்ணுறது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இப்போ இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியாது? கண்டிப்பாக தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ தேவனை தரிசிக்க வேண்டுமானா இருதயத்தில் சுத்தம் அவசியம். பொல்லாத சிந்தனை, விபச்சாரம் எல்லாமே இங்கிருந்து தான் வருது. இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இருதயம் தான் எல்லாமே கண்ட்ரோல். இருதயத்தில் தான், இருதயமானது திருக்குள்ளது மகா கேடு உள்ளதுமா இருக்குது. இருதயத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அழகா சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உமக்கு பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து 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 வைத்தேன்றார். வைத்து வைத்தேன்றார். இப்போ இருதயத்தில் வார்த்தை இருக்க வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கிறதாயும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதா எது இருக்குன்னா ஜீவன் உள்ள வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த ஒரு வார்த்தை மாறவே மாறாது. ஜீவன் உள்ள வார்த்தைங்க, கிரியை செய்யக்கூடிய வார்த்தை. ஆமென். வல்லமையான வார்த்தை. இந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். தினமும் வேதத்தை வாசிக்கணும். வேத வசனத்தை தியானம் பண்ணணும். வாசிக்கும் போது இருதயத்தில் வசனத்தை வைக்கும் போது இருதயம் சுத்தமாகும். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம தேவனை தரிசிக்க தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் கிரியை செய்யணும். நான் கிரியை செஞ்சேன் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? அமைதியாக இருப்பார். 1 தெசலோனிக்கேயர் அப்படிதான் வாசிக்கிறோம். ஆவி என்ன செய்யாதீங்க, அவித்து போடாதீங்க. அவர் நம்மளை விட்டு போகலை, நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் கிரியை செய்ய மாட்டார். நம்ம கூட தான் இருக்கிறார், கிரியை செய்ய மாட்டார். ஆவி அவித்து போடக்கூடாது. ஆமென். கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆமென். கண்ணில் மூடி கொஞ்சம் நேரம் கர்த்தரை நோக்கி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவனாக. ஆமென். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சமூகத்தை நாடுகிறவனாக. மூன்றாவதாக ஃபஸ்ட்டு ஒப்புரவாகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதத்தில் வாக்குறோம். அவர் மத்தியஸ்தராயிருந்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிவினையை என்ன செய்தாராம்? சமாதானத்தை உண்டு பண்ணினார். தன்னையே கொடுத்து, ஜீவபலியாக கொடுத்து சமாதானத்தை உண்டு பண்ணினார். மத்தியஸ்தர் கர்த்தர் தான், வேற யாருமே கிடையாதுங்க. மத்தியஸ்தர் கர்த்தர் தான்.
ரட்சிப்பிற்கு ஒரே நாமம் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமம் தான் ரட்சிப்பிற்கு. ஆமென். அவரை தான் நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொன்னது போல ஆண்டவர் உமது வசனத்தை எங்கள் இருதயத்தில் வைக்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உமது வசனத்தை வாசிக்கிறவனாக தியானிக்கிறவனாக காணப்பட தேவன் கிருபை செய்வீராக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். ஒரே ஒரு குறிப்பு, நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். ஆமேன். நம்முடைய குடும்பத்துக்காக, நம்ம எல்லாருக்காகவும் குடும்பத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படணும், குடும்பத்தில் சமாதானத்தை உண்டாக்கணும். ஆமேன். சமாதானம் வேணும் அப்படின்னா சமாதான பிரபு குடும்பத்தில் இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அவரால் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரோ ஆண்டவர் அழகாக சொல்கிறார், ஒரு எழுதி கொடுத்துருக்கிறார், அதை கீழ்ப்படியணும். நமக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்துருந்து நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா ஆமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க, குறைவுகளை நிறைவாய் மாற்றும்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் போதுமானவராய் இருந்து நடத்தும்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாலிபர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலிபர்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.